EPDP-னுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், நிரூபிக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்திலிருந்து இன்று வரை EPDP ஒரு சரியான வழிகாட்டலை தான் மக்களுக்கு காட்டி வந்து கொண்டு இருக்குது. உங்களில் சொன்னது போல வரலாறு அதை நிரூபிச்சிருக்கு. அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், மக்களுடைய நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் அது மக்களுக்கு எப்போதும் சரியான வழிகாட்டலாக, யதார்த்தமான வழிகாட்டலை தான் காட்டி வந்திருக்கு. அப்படியான காலகட்டங்களில் அண்டையிலிருந்து இன்று வர சக தமிழ் கட்சிகள் கொள்கை ரீதியாக கொள்ளையை பற்றி பேசினாலும் அவர்கள் மக்களுக்கு எந்த வேலை திட்டத்தையும் தங்களோட கொள்கை இல்லை தங்களோட கொள்கையை நோக்கின எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் இதுவரை வைக்க இல்லை. ஆனால் EPDP அண்டையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வர தங்களுடைய கொள்கையை தெளிவாக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிற அதே நேரத்தில் அதற்கான வேலை திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் முன்வைத்து வந்திருக்கின்றது. அப்போ இதை பொறுக்க முடியாத, சகிக்க முடியாத சக தமிழ் கட்சி அரசியல்வாதிகள் EPDP மேலே சேறு பூசுறதைத்தான் அண்டையிலிருந்து செய்து வந்தவ. அது இடையில தொடர பார்க்குது. EPDP ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தது, இனி தொடர்ந்து செயல்படும். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இந்த வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பொறுப்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் அவரைத்தான் ஆதரித்த வாரம் என்ற அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை 1.5-2 வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார். அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாட்டு நலன்கள் கருதி, நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை, நாட்டு மக்களை அறகூவி அழைக்கின்றேன். வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல தென்னிலங்கையில் முன்னுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக முன்னணியில் இருக்கிறவர்களோட கலந்துரையாடி ஒரு நிலப்பாட்டு எடுக்கிறது தான் நல்ல சரியானது என்று நான் நினைக்கிறேன். என்றால் பொது வேட்பாளர் என்றது அது ஒரு உளுத்து போனது, காலம் கடந்தது. 74ஆம் ஆண்டில் இருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷம்தான் இந்த ஐக்கியம், சர்வதேசத்துக்கு காட்ட வேணும், இந்தியாவை காட்ட வேணும், தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி. சரி, இதுவரை அப்படி சொல்லி காட்டினவ என்னத்தை சாதித்தவ? அவர் தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறன்றது வேறு. இந்த மக்களை உசுப்பேற்றி சூடேற்றினாத்தான் வாக்குகளை அபகரிக்கலாம், ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றது அவருடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல். பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவருடைய அரசியல். ஆனால் இங்கே என்றால் இப்போ வர இருக்கிற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம்? டக்ளஸ் சிவானந்தாவும் EPDPயும் தான் காரணம். பிரபாரனுக்கு என் மேலே அல்லது டக்ளஸ் சிவானந்தா மேலே அல்லது
இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோல்வி கண்டாக்கில் ஒரு போன ஏன்னா இல்லை அன்றைக்கு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி என்ற சாக்குக்களை போட்டு கட்டி விட்டது. பிரபாரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் உருண்டு தங்கட பாட்டுக்கு போயிட்டுது. அப்போ இன்றைக்கும் அந்த எந்த மூட்டைக்குள்ள எந்த சாக்கு மூட்டைக்குள்ள அந்த கிழங்குகள் கட்டினதோ அந்த சாக்கு மூட்டையும் இன்றைக்கு போய் 3 4 இருக்குது. அது அவைகளுடைய கொள்கை, அவைகளுடைய வேலை திட்டங்கள். அதை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்ப இல்லை. கொண்டு போனவை இருக்கிறத இல்லாமல் செய்தவை அது கூடத்தான் தங்களுடைய அரசியல் நீடிக்கும் நிலைக்கும் இல்லை நீடிக்கும் என்ற வகையில் தான் இப்படியான கருத்துக்களையும் இப்படியான செயல்களையும் செய்கிறதாக. சரி, இப்போ இன்றைக்கு கடந்த காலத்தில் என்ன சொல்லிச்சினோம்? தென்னிலங்கையை காட்ட வேணும், இந்தியாவை காட்ட வேணும், சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் என்றெல்லாம் சொல்லிச்சினோம். புற என்ன சொல்லிச்சினோம்? சர்வதேசம் மாற்றி போட்டு என்று சொல்லிச்சினோம். சர்வதேசம் தாங்கள் ஆபத்தில் இருக்க உதவிக்கு வரையில்லை என்று சொல்லிச்சினோம். இந்தியாவும் வரையில்லை என்று சொல்லிச்சினோம். இலங்கையும் ஏமாற்றி போட்டு என்று சொல்லிச்சினோம். இதுதான் அவளுடைய அரசியல். இது எங்களோட மக்கள் உணர்ந்து விளங்கி வந்திருக்கணும் என்று நான் நம்புகிறேன். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாநசபை முறைமை கூடாகத்தான் நாங்கள் போக வேணும் என்று அண்டையிலேருந்து நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். அப்போ எல்லாரும் பிரபான் உள்ளடங்களாக எல்லாரும் என்ன சொல்லிச்சினோம்? அது காலம் கடந்தது, உளுத்து போனது, அதில் ஒன்றும் இல்லை, தும்பு கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றெல்லாம் சொல்லிச்சினோம். அப்புறம் இன்றைக்கு இந்த முன்னணி தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசநாயக்க, சரி நாமளையும் அவையில் முன்னணியாக எடுத்துட்டு போல இருக்கு. அப்போ அவையிட்ட கேட்டிருக்கணும் காப்போத்தல் தெருவியலா அரைப்போத்தல் தெருவியலான்ட்டு. சாராயம் இல்லை. அதாவது இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை காவாசியா அரைவாசியா முக்காவாசியான்ட்டு. என்னுடைய இதென்றால் நாங்கள் அவையிட்டெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கேட்க வேணும்? கேட்க தேவையில்லை. அரசியல் ஜாப்பில் இருக்குது, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேணும். அப்போ அதுக்கு தான் நான் அண்டையிலேருந்து கேட்டுக்கொண்டு வாரேன். எங்களுக்கு ஒரு 4-5 ஆசனங்களை தந்தால் இப்படி சுண்டி இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். எங்களோட இபிடிபியினுடைய தேசிய நல்லிணக்கம், நீண்ட கால அனுபவங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. அப்போ நினைக்கிறேன் இந்த முறை மக்கள் அதை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வீட்டியெல்லாம் கேட்க இல்லை. ரணில்கிட்ட போய் காப்போத்தில் அரைப்போத்தலான்னு கேட்க இல்லை, அல்லது சஜித்திட்ட கேட்க இல்லை. ஏன் கேட்க வேணும்? நாங்கள் வீட்டை போய் நாங்களாக செய்ய வேணும், எங்களோட கையில் எடுத்து செய்ய வேணும். அது இப்போ உங்களோட கையில் இருக்குது. இப்போ என்ன தேர்தல் முடிய மட்டும் இப்போ உங்களோட கையில் இருக்குது.